வணக்கம். இன்றைய பதிவு மீன ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. 2024 2025 ஆண்டுக்கான குருப்பெயர்ச்சி பலன். குருப்பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு மே 1ஆம் தேதி 11:57 குரு பயிற்சி ஆகிறாரு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். ரிஷபத்தில் இருக்கிற குருவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியே அதிகமாக கொடுக்கும். சொல்லப்போனால் நம்ம நல்லபடியாக பிளான் பண்ணால் பணமழைன்னே சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கிற குரு அப்படிங்கிறனால நம்பி சொல்லலாம். அதோட இந்த குரு பயிற்சியை உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் லக்கணத்தோட கம்பேர் பண்ணிவிட்டு குருதிசை நடக்குதா, என்ன மாதிரியான யோகத்தை உங்கள் ஜாதகத்துக்கு கொடுக்குறாரு, அம்ச யோகமாக இருக்காரா, உச்சமாக இருக்கிறாரா, நீச்சமாக, ராஜ யோகமாக இருக்குதான்னு பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த பதிவை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கமே இந்த குரு பெயர்ச்சி ஆண்கள் பெண்கள்னு பொதுவாக ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முக்கியமாக மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பதிவை பார்க்கும் இந்த நண்பர்கள் நீங்கள் மீனராசியில் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சிக்கான நட்சத்திர பலன் அடுத்த பதிவில் வரனால கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல குரு பெயர்ச்சி மீனராசிக்கு எதுவெல்லாம் மைனஸு, அதாவது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கவனமாக என்ன இருக்கணும், செய்யக்கூடாதது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம் பார்த்துருவோம். அதுக்கு பின்னால் இந்த மைனஸு நெகட்டிவ் எல்லாம் எப்படி ப்ளஸ்ஸு பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இதையே நாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தீமை என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த தீமையை எப்படி நன்மையாக மாற்றுறது அப்படின்னு நாம் தெரிஞ்சிட்டோம்னா தான் நமக்கு கொஞ்சம் புரிதல் கண்டிப்பாக இருக்கும். சனி திசை காலத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராசி மண்டலத்தில் கடைசி ராசியாக நாம் பார்க்க போகிறது மீன ராசி. மீனத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். குரு இப்போ 3வது வீட்டில், 2வது வீட்டிலிருந்து 3வது வீட்டுக்கு போகிறாரு. மீனத்தில் ராகு, 7ல் கேது, 12ல் சனின்னு சொல்லிட்டு கிரகநிலை இந்த குருபெயர்ச்சியில் இருக்கும். இந்த கிரகநிலையில் என்ன அமைப்புன்னு பார்த்தா மீன ராசி மற்றும் மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி திசையினுடைய நடப்பு இப்போ இருக்கும்போது பொதுவாகவே தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும், ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு டென்ஷனை நம்ம சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி திசையில் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். ராகு முதல் வீட்டில் இருந்து என்ன மனக்குழப்பம்னு தெரியாமையே அந்த மனக்குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பார், பயங்கர மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு இருப்பார். இப்போ குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது என்ன மாதிரியான நெகட்டிவ்னு சொல்லி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பொறுமையாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போகிறது நாம் நல்லா இருந்தாலுமே நம்ம மனசுக்குள்ளே நமக்கான ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண வைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, தொழிலுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆடை ஆபரணம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத இந்த 3ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு 70-75% தான் இருக்கும். 100% சக்ஸஸ் ஆக உங்களுடைய விடாமுயற்சி செய்ய வேண்டிய காலமாக இந்த குருபெயர்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான். என்னை கேட்டால் தொழில், குடும்பம், படிப்பு, வியாபாரம், உங்களுடைய ட்ராவல், இப்படி எதுவானாலும் சரி எச்சரிக்கை உணர்வோட பொறுப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வெற்றியை சனி பகவானாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. அதை நீங்கள் உள்வாங்கிங்க. பண விஷயத்தில் நீங்கள் ஓவராக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பண விஷயம்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம். நீங்கள் ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா கூட அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் கடன் வாங்குறது, கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட்லேயோ பேங்க்லேயோ நீங்கள் லோன் வாங்குறது, லோன் வாங்கி ஒரு பெரிய முதலீடு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். கடன் வாங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது கடன் கேட்டால் கொடுக்கறது கூட இந்த காலகட்டத்தில் தவறாக போயிடும். ஏன்னா அந்த பணம் திரும்ப வராது. இதுவரைக்கும் வெளியில் கொடுத்த பணம், வியாபாரத்தில் உள்ள பாக்கியை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கிற பணம், சீட்டில் போட்டிருக்கிற பணம்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற பணத்தை எல்லாமே திறமையால் எப்படி வசூல் பண்ணுறதுன்னு யோசித்து வசூல் பண்ணி உங்கள் பணத்தை சேஃப்டியாக பண்ணிக்க வேண்டிய காலம்னு சொல்லிட்டு இந்த காலத்தை சொல்லலாம். இருக்கிற வியாபாரம், போயிட்டுருக்கிற வேலை, கொடுத்த வாக்கு, உங்களுக்கான குடும்ப செலவு, உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, இதையெல்லாம் தக்க வச்சுக்க வேண்டிய காலமாகவும் இதையெல்லாம் திறம்பட சந்தோஷமாக கொண்டு போக வேணும்னா
அதுக்கு வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க தயவு செஞ்சு. இந்த சமயத்தில் நிறைய மாயை உங்களை வந்து ஒரு ஆட்கொள்ளும். சுற்றி இருப்பவங்கெல்லாம் வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி உங்கள் பணத்துக்கும் தொழிலுக்கும் பங்கம் ஏற்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எதையும் யோசிக்காமல் தக்க வச்சுக்க பழகிக்குங்க. இந்த குரு பயிற்சியில் மீனம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டியது பணத்தில் தான், பணம் சார்ந்த விஷயத்தில் தான். இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். இதை நீங்கள் தூங்கும்போது கூட மறக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் நடப்பு திசை, குருவினுடைய இருப்பிடம், நல்ல தசாபுத்தி இருந்தால் மட்டுமே புதிய தொழில், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் பற்றி நீங்கள் யோசித்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 7.5 சனியும் இருந்து குரு பகவான் 3ல் வரும்போது கையில் காசு வச்சுருக்கவே விடாது. ஏதாவது ஒன்றில் காசை கொண்டு போய் போட்டே ஆக வேணுங்கிற மாதிரியான உங்களுடைய மனநிலையை, அதுக்குண்டான சூழ்நிலையை அல்ல சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற ஒரு ஐடியானால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ தெரியாத நபர்களை நம்பி, நீங்கள் தெரியாத தொழிலில் நம்பியுமே எதுலேயுமே இறங்க வேண்டாம். முக்கியமாக பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும், பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னா இந்த காலம். ரொம்பவுமே நல்லவங்க அப்படிங்கிறனால தான் பொதுவாக மீனராசி நண்பர்களை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம். அதுவுமே சனி திசை நடக்கிற காலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. உங்கள் முன்னாடி கொஞ்சம் சிரித்து பேசினாலுமே முதுகுக்கு பின்னாடி உங்களை வந்து கொஞ்சம் ஏளனமாக பேசக்கூடியது குடும்பத்திலேயே நடக்கும். ஸோ அப்போ வெளியில் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே திரும்ப வந்து உன்னை எந்தளவுக்கு நான் தப்பாக நினச்சிட்டேன், தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்க ஏதாவது பேசிட்டாங்க, ஃபேமிலிக்குள்ளே பேசிட்டாங்க, நீங்கள் உங்கள் வாக்குவாதத்தை வந்து பெருசு பண்ணி அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். அது என்ன பேசினாலும் சரி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு சிவான்ட்டு போயிட்டே இருங்க. கூட பிறந்தவங்க, பங்காளி, மாமன், மச்சான் எல்லோருக்குமே நீங்கள் தான் உதவி செய்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில். கண்டிப்பாக மனங்கோணாமல் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்திக்காமல், நஷ்டப்படுத்திக்காமல் நீங்கள் உதவிகளை செய்யுங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு உதவினா யாருமே வரமாட்டாங்க பெரிய அளவில். ஸோ அடுத்தவங்க உதவி செய்வாங்க, அவங்க செஞ்சு தான் நான் வந்து பிழைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வராது. அப்படி வந்து நீங்கள் நம்பியும் உட்காந்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் அதை செஞ்சுட்டே இருங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாமல் இருந்தாலே இப்போ இருக்கிற நடப்பு திசைகளுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பெரிய அளவில் அதை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலமாக இன்று இருக்கும். இது வரைக்கும் எது மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துக்கிறோம். கையோட உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மேட்ச் பண்ணிங்க. இந்த குரு பயிற்சியில் எதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. இந்த 7ஆம் பார்வை உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலுமே உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. பார்ட்னர் உதவி செய்வாங்க, பார்ட்னருக்கு நீங்கள் உதவி செய்வீங்க, மாற்றி உதவி செஞ்சுக்குவீங்க. அது வந்து வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதாவது உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு யாரும் கிடையாது. உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தார், லைஃப் பார்ட்னர் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா கூட புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் ஏழையோ பணக்காரரோ உங்கள் உழைப்பு மற்றவங்களுக்கு உங்கள் உழைப்பு அதோட உங்கள் திறமையை பார்த்துட்டு பாராட்டுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய இருக்கும். அதனால் பெருசாக ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் என்ன இந்த காலகட்டத்தில் சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு இது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓ பரவாயில்ல, நாமளும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் தான், நாமளும் நிறைய உழைப்பு மாட்டத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கௌரவமாக ஒரு கர்வமாக மாற்றிக்காமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே உங்களை நீங்கள் தட்டி கொடுத்துங்க. அதை வெளிக்காட்டாமல் உங்களை நீங்களே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க. 7ஆம் பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பெற்றோர் வழியில் இருக்கிற சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றது, அப்பாவோட பிஸ்னஸ் நீங்கள் கையில் எடுத்து அந்த பிஸ்னஸ் வந்து திறம்பட நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சம்பவங்கள் உருவாகக்கூடிய காலம்னு சொன்னால் இதுவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். 11ஆம் வீட்டை குரு பார்க்கறனால வரவேண்டிய பணம் உங்களுக்கு வசூலாகும். விற்காத சரக்குகள் உங்களுக்கு விற்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கும். இன்னும் புரியும்படியாக சொன்னால் உங்களுக்கு வர வேண்டியது ஏதோ ஒரு காரணத்தினால தடை தாமதமாக இத்தனை நாள் இருந்துச்சு இல்லையா, இதெல்லாமே உங்களை நோக்கி வரும், அதுக்குண்டான வாய்ப்பு உருவாகும். ஸோ நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கனாவே ஒருத்தர் பணம் தரணுன்னா
நீங்கள் ஒரு முறை ஒரு வார்த்தை கேட்டிங்கனாவே அவர் வந்து 1 வாரம் 10 நாளோ கழித்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கோ 1 மாதம் கழித்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேட்காத பணம் வராதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதனால் அப்படி ஏதாவது இருந்துச்சு, வசூல் இருந்துச்சுன்னா, ஆனால் அது மாதிரி பணம் வர வேண்டியது இருக்குது, அப்படி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணிவாக நீங்கள் கேளுங்க. நம்ம பணத்தானே கேட்குறோம், பணிவாக கேளுங்க, ஒன்றும் தப்பில்லை. கேட்கும்போது அவரும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 11ஆம் பார்வையால் குரு பகவான் ஓவராலாக ஒரு கௌரவமான தொழில், அதன் மூலமாக போதுமான வருமானத்தை வந்து கொடுப்பாரு. பட் தேவையில்லாத டென்ஷன், திடீர்னு ஒரு நெருக்கடி, சுற்றியும் இருக்கிற ஏமாத்துக்காரங்க உங்களை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இந்த காலத்தில். ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்தாவே நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு ராசிங்கிறது மனநிலை, நம்ம உடம்பு, எண்ணங்கள், பகுத்தறிவு, நேர்மறை எதிர்மறை சிந்தனைகள் அப்படின்னு இது எல்லாமே வந்துட்டு ஒரு ராசியை பற்றின ஒரு கருத்துன்னு சொன்னால், இதில் ராகு வந்து அந்த ராசியில் அமரும் போது அளவில்லாத ஆசைகள், ஓவர் கான்ஃபிடென்ட்டு, அனைத்தையுமே வந்து ஆசைகளை தூண்டி விட்டு இருப்பார். இந்த தூண்டியில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா அந்த இடத்துல குரு பகவான் பலமாக இருக்க வேணும். இந்த 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது ஒருத்தர் போனால் ஒருத்தர்னு உங்கள் ஆசையை தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க, அதுக்கு லைனாக வந்துட்டே இருப்பாங்க. அந்த பெரிய வலையில் நீங்கள் விழக்கூடாது, மாட்டிக்கூடாது அப்படிங்கிறத இப்போவே உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நான் பெருசாக யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டேன், பெரிய முதலீடு எதுவும் செய்ய மாட்டேன், தெளிவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. குடும்பத்தார்ட்டையும் சொல்லி வச்சுருங்க. நான் ஏதாவது பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, இந்த காலத்தில் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் சொல்லி கூட வச்சிடலாம். இப்போ யார் சொல்லியுமே நம்ம கேட்கல, புதுசாக வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பெரிய முதலீடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா 12வது இடத்துல இருக்கிற சனி பகவான் என்ன செய்வார்னா உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார நஷ்டத்தை உருவாக்க பெருசாக பிளான் பண்ணிக்குவார். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. பொதுவாக அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், நான் உண்டு என் வேலை உண்டுப்பா, நான் உண்டு என் குடும்பம் உண்டுப்பா, நான் உண்டு என் தொழில் உண்டுப்பா, எங்கே போனாலும் சரி நான் குடும்பத்தோட போவேன், இல்லைனா நான் தனியாக போவேன், நான் கூட்டத்தை செய்திட்டெல்லாம் நான் போக மாட்டேன், வரமாட்டேன், இந்த ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாவே நீங்கள் சேஃப் தான். இந்த மாதிரி இருந்துட்டாவே நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மைனஸை வந்து நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லை எனக்கு நிறைய அனுபவம் வேணும், பணம் கையில் நிறைய இருக்குது, கடன் தரத்துக்கு ஆள் இருக்குதுன்னு சொன்னால் ரிஸ்க் எடுக்கலாம். அடுத்தவங்க சொல்கிற தொழிலில் முதலீடு போடலாம், கடன் கேட்டவங்களுக்கு கடன் கொடுக்கலாம். குரு பகவான் என்ன தப்பு பண்ணாலுமே தண்டிக்க கொள்ள மாட்டார். காலத்துக்கு மறக்காத அளவுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை வந்து கொடுப்பார். அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ விழிப்புணர்வும் சரியான திட்டமிடலும் இருந்தால் இருக்கிறத கம்முன்னு பார்த்துட்டு இருந்தாலே மீனராசி இந்த காலத்தில் சூப்பராக என்ஜாய் பண்ணி வாழலாம். இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, பெரியவங்களோட மாணவர்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய நிம்மதியான விஷயந்தான். அதாவது எழுதிக்கிற எக்ஸாமும் சரி, இல்லை எழுத போகிற எக்ஸாமும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் வெற்றி பெற்றுட்டு நல்ல மார்க்கோட நீங்கள் நினச்ச காலேஜில் நினச்ச படிப்பில் சேர்ந்து வரும் காலத்தை வந்து சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால, இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆண்கள் பெண்கள்னு ஒரு சின்ன சின்ன ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம தாண்டி வந்தாலுமே மாணவர்களுக்கு இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு திருப்தியான ஒரு விஷயந்தான். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கீழே பார்த்து நடக்கக்கூடிய காலமும் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் கீழே பார்த்து நடக்க மாட்டீங்க. அதனாலேயே வந்து காலில் நிறைய இடிச்சிட்டு இருப்பீங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு தடுமாற்றம், தடுமாறி விளறதுன்னு சொல்லிட்டு இந்த பாதத்தில் அடிபடுறது, பாத வலி, கால் வீக்கம், கால் சுளுக்கு இதெல்லாமே கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சுவாசம் சம்பந்தமான கோளாறுகள் இருக்கும், ரத்த சோகை, உடம்புல ரத்தம் வந்து சுத்தம் இல்லாமல் போகிறது, வெயில் காலம் பனிக்காலம்னு சொல்லிட்டு எந்த காலநிலை வந்தாலுமே உடம்பு செல்லாமல் போகிறது, தோல் சம்பந்தமான நோய், குடல் பாதிப்பு, வயிறு சம்பந்தமான தொந்தரவு எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன உடல்நிலைகள் வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் நிறையா காய்கறி சாப்பிட்றது, கீரை வகைகள் சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது, மன அமைதிக்காக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு மன அமைதி தியானம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் அது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தரும். அதே நேரத்தில் வழிபாடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு சுண்டல் நெய்வேத்தியமாக கொடுத்து நீங்கள் ஒரு மஞ்சள் ஆடை கொடுத்து வழிபடுறது நல்லாயிருக்கும். அதே போல் சனிக்கிழமை நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து ஒரு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், அதே அன்னைக்கு ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுப்பதும், காகத்துக்கு எல் கலந்து சாதம் வைப்பதும் பரிகாரமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் இந்த வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அது வந்து ஜெயிக்க முடியும். அதே நேரத்தில் இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எது மைனஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.
நீங்கள் அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் மைனஸ் நடக்காமல் பார்த்துக்க முடியும். மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கும் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டா தான் முடியும். அப்படிங்கிறனால நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் ஒரு துல்லியமான பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஜோதிடர்கிட்ட கொடுத்து இன்னுமே ஒரு தெளிவான பலன் வாங்கி தெளிவான ஒரு வழிகாட்டுதலோட இந்த குருப்பெயர்ச்சி இன்னுமே சிறப்பான குருப்பெயர்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மீனராசி நண்பர்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.